சேனல் வியூவர்ஸில் இருக்க வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29, 2025. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ லாஸ்ட்டாக ஃப்ரைடே கூட நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். ஸோ அதுவுமே நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இன்றைக்கி எடுத்த இந்த டவுன் சைட் ட்ரேடுமே நான் ப்ராஃபிட்டபுளாக தான் நான் முடித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி பக்கம் நான் வந்து ஒரு 5 லாட் வந்து நான் செல் பண்ணேன். 26,050 கால் ஆப்ஷனில் தான் ஒரு 48 ரூபாய்க்கு நான் செல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 80 ருபீஸில் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. எனக்கு ஃபேவராக தான் மார்க்கெட் நல்லா டவுன் சைட் மூவ்மெண்ட் நல்லா கொடுத்ததால நான் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 7,500 பக்கம் வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ராகரம் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ஸ்பைடர் டவுன் சைடுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராகரம் தான் இன்றைக்கி டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவும் நல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான். அது பார்த்திங்கன்னா ரவுண்ட் டவுன் சைட் டைப் 1 ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் நிறைய வீடியோஸில் நான் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய்ட்டு நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராகரம் டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சார்ட்ஸை போய்ட்டு எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து திரும்ப நடந்திருக்குன்ட்டு. ஓகேங்களா? 2021க்கு போய் பார்ப்போம். இதில் வந்து ஸ்பைடர் மேன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஸ்பைடர் டவுன் சைடு எடுத்துக்கிறேன். இதில் வந்து டைப் 2ல் தான் வரும் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் எடுத்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டபுளாக வந்திருக்கு அந்த இயரில். ஓகே, இந்த டே பார்த்திங்கன்னா 21/10/2021. ஸோ இதே மாதிரி ஓரளவுக்கு சேமாக தான் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனும் டவுன் சைடு தான். இங்கே கேண்டில்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் பியூட்டு 50 MA 20 MA இதெல்லாம் தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் டவுன் சைடு என்ட்ரி. இந்த S1 S2 இல்லை இந்த ப்ரீவியஸ் டே ஹை S2 இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு 50% கோடை போட்டு வந்து நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் இன்றைக்கி பண்ணேன். இந்த டவுன் சைட் ட்ரேடு இங்கே எனக்கு டார்கெட் கிட்ட வந்தோடனே நான் டார்கெட் புக் பண்ணிட்டேன். ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் 1 by 1 பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கே 50 20 சென்ட்ரல் பியூர்லாம் தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் டவுன் சைட் என்ட்ரி. இங்கே வந்து இந்த 50% வந்து டார்கெட்டு. இங்கே பார்த்தோன்னா என்ட்ரி. இங்கே வந்து இந்த 50% வந்து டார்கெட்டு. ஸோ இங்கே இந்த கேண்டிலில் என்ட்ரி, எனக்கு இந்த இடத்துல டார்கெட்டு. இங்கே என்ட்ரி, பட் அந்த டே ஃபுல்லாக வந்து ஓகே இந்த இடத்துல இந்த கேண்டிலில் என்ட்ரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு இங்கே வந்து இந்த 50% பக்கம் வரும்போது டார்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் எனக்கு என்ட்ரி, இங்கே வந்து எனக்கு டார்கெட்டு. ஸோ இது வந்து 2021 வந்தது. நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு வருஷம் போயிட்டு நம்ம பார்ப்போம். 2022 போகிறேன். ஸ்பைடர் மேன் போய்க்கிறேன். டவுன் சைட் போகிறேன். இதில் டைப் 2 போய்க்கிறேன். ப்ராஃபிட்டபிள் டேஸே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருப்பேன். அது டார்கெட் போகல, பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சிருக்கும் செல்லிங் பண்ணியிருந்தால். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி, அதுக்கப்புறம் இங்கே 50% வரும்போது டார்கெட். இங்கே என்ட்ரி, இங்கே 50% S1 S2 50% வரும்போது டார்கெட். எனக்கு இந்த கேண்டில் என்ட்ரி, இங்கே S1 S2 50% வரும்போது டார்கெட். எனக்கு இந்த கேண்டில் என்ட்ரி, பட் இங்கே ஸ்டாப் லாஸ் போகல, பட் எண்ட் ஆஃப் த டே வரும்போது ப்ராஃபிட்டபிளாக தான் முடிச்சிருப்பேன். நம்ம 2023 போயிட்டு பார்ப்போம். ஸ்பைடர் மேன் போகிறேன். அதில் ஸ்பைடர் டவுன் சைடை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டைப் 2 தான். ப்ராஃபிட்டபிள் டேஸ் போயிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேண்டில் சென்ட்ரல் பியூட்டை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி. அங்கேருந்து நல்லா டே ஃபுல்லாக டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. டார்கெட் போகலனாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2வது கேண்டில்லே எனக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா வந்து டார்கெட் வந்துடுச்சு. இங்கே இந்த 3வது கேண்டிலில் எனக்கு என்ட்ரி. எண்ட் ஆஃப் த டே முடியும் போது வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சிருக்கும். 2024 போய் பார்ப்போம். ஸ்பைடர் மேன் ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டவுன் சைடு எடுத்துக்கிறேன். இந்த டவுன் சைட்லேயும் டைப் 2ன்ற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே போகிறேன். அங்கே போய்ட்டு ப்ராஃபிட்டபிள் டேஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3வது கேண்டில் என்ட்ரி, அங்கே வந்து நல்ல ஒரு டவுன் மூவ், நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரி, எண்ட் ஆஃப் த டேயில் வந்து எனக்கு ஒரு டைம் டிகேல நான் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்பேன் செல்லிங் பண்ணியிருந்தேன்.
இங்கே பார்த்தோன்னா எனக்கு இந்த கேண்டில் என்ட்ரி இங்கே வந்து S1 S2 50% வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். இந்த ஃப்ரைடே ப்ரைஸ் செக்ஷன் வந்து நான் நிறைய டைம் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ்லேயே நிறைய டைம் இந்த ரவுண்ட் டவுன் சைட் டைப் ஒன்றுன்ற எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் நான் பாஸ்ட்டில் என்னென்னக்கெலாம் வந்துருக்கிறதுல எடுத்து காட்டியிருக்கேன். நீங்கள் அது அந்த வீடியோஸ்லாம் போய்ட்டு திரும்ப பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கான என்ன ப்ரைஸ் ஆக்ஷனோ அதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காட்டிட்டேன். எதை பேஸ் பண்ணி நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்றதையும். ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும், எதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தான். தொடர்ந்து என்னோடய எஜுகேஷ்னல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.